இளம் நடிகர்களில் முன்னணியில் இருக்கும் நடிகர் விஷாலின் பிறந்தநாள் இன்று. இனி பார்ட்டிகளில் கலந்து கொள்ளப் போவதில்லை என உறுதிமொழி எடுத்துள்ள விஷால் தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று ஆஃபர் தொண்டு நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட விழா ஒன்றில் கலந்து கொண்டார். ஆஃபர் நிறுவனம் இலங்கை அகதிகளை கொண்டு அகதிகளுக்காக நடத்தப்படும் ஒரு நிறுவனமாகும். 1984ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட நிறுவனம் இலங்கையிலிருந்து வரும் தமிழ் அகதிகளுக்கு பல உதவிகளை செய்து வருகின்றது. இந்நிறுவனம் சார்பில் எழும்பூர் இக்ஸா மையத்தில் தமிழக ஏழை பள்ளி மாணவர்களுக்கு காலணிகள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை பார்ட்டிகளில் செலவிடாமல் இந்த நிறுவனத்திற்கும் இதன் மூலம் ஏழை மாணவர்களுக்கும் உதவும் வகையிலும் நடிகர் விஷால் காலணிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டார். மாணவர்களுக்கு காலணிகளோடு காலுறைகளும் தன் சொந்த செலவில் வழங்கினார். அதோடு இது போன்ற நற்திட்டங்களில் சேர்ந்து உதவிட அனைவரும் முன்வர வேண்டும் எனவும் கூறினார். அதைத் தொடர்ந்து தனது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் பற்றி விஷால் பத்திரிகையாளர்களுடன் பகிர்ந்து கொண்டது உங்களுக்காக. நான் வந்து இன்னைக்கு ப்ரோக்ராம்ல நம்ம உதய பெருமாள் பள்ளி பிறந்தநாள் செய்தி. இன்னைக்கு நோ பார்ட்டிங். நண்பர்கள் தயவுசெய்து தப்பா நினைக்க வேணாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேட்கறது எங்க பார்ட்டின்னு கேட்பாங்க. அந்த காசு தான் நான் சேமிச்சு நான் யூஸ்வலா ஒரு ஆடம்பர ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி வைப்பேன். ஸோ நண்பர்கள் நேத்துல இருந்து தகவல் போய் ஒரு பாதி ஃபோன் கால் காணும், மெசேஜ் வருது. அந்த தொகையை தான் நான் வந்து ஐ டிசைடட் டு சேனலைஸ் இந்த ஒரு விஷயத்துக்காக. அரசியல் பிரவேசம் பற்றியும் நடிகர் சங்க தேர்தல் பற்றியும் அவர் கூறியது உங்களுக்காக. இல்ல சார், நான் தலைவர் பதவிக்கு நான் போட்டி இல்லை. எங்க அணியில் சார்ந்த நாசர் சார் தான் தலைவர் பதவிக்கு போட்டியிடுறாரு. கண்டிப்பா ஜெயிப்போம். அரசியல் வேண்டான்னு சொல்றது வந்து பயத்துல நான் சொல்ல, அது முதல்ல நான் கிளியர் பண்ணிக்கிறேன். யாருக்கும் பயந்து நான் சொல்ல. அரசியல் வேணான்னு சொல்றது வந்து எப்பவுமே வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்போக்குள்ள வேணாம். இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு வந்து ஒரு நல்ல நடிகன். நீங்க எல்லாம் வந்து என்ன ரியல் லைஃப் ஹீரோ, நீங்க தான் ரியல் லைஃப் ஹீரோ, நான் ரியல் லைஃப் ஹீரோ. யூ ஹவ் given me an opportunity amidst so many crores of people to entertain you all. I have to take responsibility and I have to make sure that I have to fulfill it. எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. I'm doing it now. என்னால முடிஞ்ச அளவுக்கு I want to give back to the society. It's high time. 10 years ஆச்சு நான் நடிகனா வந்து. இப்போ நான் வந்து சொசைட்டி அழகுபடுத்தணும்னு பார்க்குறேன். that is the reason why I'm here. பிறந்த நாளை முன்னிட்டு அவர் செய்ய உள்ள நற்பணிகள் குறித்து செய்தியாளர்களுடன் பகிர்ந்து கொண்டார். அவர் கூறியதாவது: ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளாக நான் செயல்படுறேன். நல்ல விஷயங்கள் வந்து செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. பட் எப்படி போய் செய்யணும், எங்கே போய் செயல்படணுன்றது அந்த அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளாக நின்றுட்டு இப்படி போனால் இங்கிட்டு போனால் இந்த விஷயம் எஜுகேஷன் பண்ணலாம், இல்லை இங்கிட்டு போனால் பெண்களோட கல்விக்கு கொடுக்கலாம், இல்லை ஒரு மரம் நட்டலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் அதுக்காக தான். பட் அரசியல் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ வந்து நான் ஒரு நடிகனாக செயல்படுறேன். ஒரு சமுதாயத்தில் ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக வந்து நான் செயல்படுறேன்.